நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த நாளில் இந்த தலைப்பின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க இருக்கின்றோம். கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நம்ம மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ண நம்மளை மேன்மைப்படுத்துவார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அப்போஸ்தலர் 5:13 சொல்கிறாரு, அப்போஸ்தலர் மூலிமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றன. அப்போஸ்தலர் மூலிமா அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்களாக நடைபெற்றன. அப்போஸ்தலர் 5:13 நடைபெற்றன. ஜனங்கள் மேன்மைப்படுத்தினார்களாம். அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? மேன்மைப்படுத்தினார்கள். ஏன்னா அவங்க மூலிமா, அவருடைய கைகள் மூலிமா நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றனால ஜனங்களே என்ன பண்ணாங்க? அவர்களை மேன்மைப்படுத்தினர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 20:7 சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. எங்கள் ஊரில் ஒரு ஐயா இருக்கிறாரு. நான் அப்போ படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அந்த ஐயா எங்கள் ஊரில் பெரிய ஒரு சத்தம் போடுவார். என்ன சத்தம் போடுவார்னா, என்னை போல் யார் வண்டி வாங்கிக்கிறாங்க, என்னை போல் யார் மாடு வாங்கிக்கிறாங்க, நான் இதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நான் நிலம் வாங்கிக்கிறேன், நான் ஸ்கூட்டர் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஊரில் சத்தம் போடுவார். ஜனங்களாம் திட்டுவாங்க, ஏன் இந்த ஆள் இப்படிலாம் பண்ண சொல்லி எல்லாம் ஜனங்க திட்டுவாங்க. ஆனால் அந்த ஆள் ஒவ்வொரு முறையும் இப்படியாக நான் அதை வாங்கினேன், நான் தான் எங்கள் ஊரில் டிவி வாங்கினேன் அப்படிலாம் பேசுவார். தன்னை குறித்தே என்ன பண்ணுவார்? பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் நம்மை படைத்த இந்த உலகத்தை படைத்த கர்த்தரை மேன்மைப்படுத்தாமல் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய காரியங்களை குறித்து என்ன பண்ணுறாங்க? மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போது சிலுவையிலே மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்த இயேசுடைய நாமத்தை கர்த்தர் குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 34:2 சொல்றாரு, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இங்கே சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்ன பண்ணுவாராம்? மகிழ்வார்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது பலம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். போது நிறுத்துங்க. 9ஆம் வசனம் சொல்றாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்தே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் என்ன பண்ணுறேன்? நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சொல்ல. என் பலவீனங்களை குறித்து நீங்கள் பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் குள்ளமாக இருப்பார், அவர் கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவருக்கு பாருங்கள், அவர் சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனங்களை குறித்து என்ன பண்ணுறேன்? நான் மேன்மை பாராட்டுகிறேன். யாராவது எனக்கு நான் இந்த வியாதிக்குது அப்படின்னு மேன்மை பாராட்ட முடியுமா? இல்லை நம்ம சரீரத்தில் எதையோ ஒரு ஊனமாக கை கால் இருந்தால் நம்ம மேன்மை பாராட்ட முடியுமா? இல்லை ஒரு தீராத வியாதிக்கு நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. ஆனால் இவர் சொல்கிறார், நான் சந்தோஷம் என்ன பண்ணேன்? மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? சந்தோஷம் நான் மேன்மை பாராட்டுவேன்.
10ஆம் வசனம் சொல்கிறாரு, அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போது பலமுள்ளனாக இருக்கிறேன். அவர் சொல்ல பிறகு நான் பலவீனமாக இருக்கும்போது என்ன சொல்கிறேன், நான் பலமுள்ளனாக இருக்கிறேன். இந்த வார்த்தை எப்படிங்க பாருங்க. அப்போ நம்ம சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும்போது நம்ம சோர்ந்து போய் அப்படியே படுத்துக்கிறோம். இல்லை எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னா போக முடியாது, ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது, சில நேரத்தில் ஆலயத்துக்கு நம்மளால் வர முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலமுள்ளனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் சில நேரங்களில் இதை போல் காரியம் நம்ம ஏற்படும்போது நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, நான் பலமுள்ளனாக இருக்கிறேன். எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிகளிலும் நான் பிரியப்படுகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்மஸ் காலங்களில் பாருங்கள், என்னுடைய தகப்பனார் இறந்து போனார். அதுக்கு முன்பதாக என் பையன் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாப்புல. அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவர் வெளியில் கொண்டு வர அவர் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது. அப்புறம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆனது. இன்னும் சொல்லப்போ என்னோடு கூட ஒரு தம்பி ஒருத்தர் ஊழியம் செஞ்சாப்புல, அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலு பாருங்கள். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை இன்றைக்கும் மேன்மைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பவுல் அதான் சொல்கிறார், எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எப்படி சொல்கிறார்? இப்போ நான் என்ன பண்ணேன், பிரியப்படுகிறேன். அப்போ அநேக பாடுகளை அனுபவித்தார், அநேக துன்பங்களை அனுபவித்தார். நீங்கள் பவுலை பற்றி நம்ம பார்க்கும்போது அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், யூதர்களை 1 அடகு 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிரால அடிப்பட்டேன், 1 தரம் கல்லீர் உண்டேன், 3 தரம் கப்பர் சேத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகள் வந்த மோசங்களிலும் கல்லறை வந்த மோசங்களிலும் என் சுயஜனில் வந்த மோசங்களிலும் என் அந்நியஜனில் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலுமாய் இருந்தேன். பவுல் சொல்கிறப்ப எவ்வளோ பாடுகளை அமைச்சார். தன்னுடைய சொந்த ஜனங்களால் அந்நிய ஜனங்களால் மோசங்கள் வந்தது, சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள் வந்தது, கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள்லாம் வந்தது, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பு, அநேக இடங்களை இயேசு பற்றி சொல்வதற்காக அநேக பட்டணங்களுக்கு போனார், அநேக சீசர்களை சந்தித்து இயேசு பற்றி சொன்னார், அவங்களை திடப்படுத்தினார். ஒரு முறை யூதர்கள் அவரை அடிச்சிட்டாங்க, அவர் செத்து போயிட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் எழுந்து ஊழியத்துக்கு போனேன்னு சொல்லப்படுது, ஊழியத்து போய் சீசர்களை திடப்படுத்தினேன்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், அவர் தான் சொல்கிறார், நான் பலவீனமாக இருக்கும்போது நான் பலமுள்ளனாக இருக்கிறேன். அப்படி பாடுகளை உபத்திரங்களை அனுபவித்த அந்த ஒரு பவுல் அவர் சொல்கிறார், 28 சொல்கிறார், 2 கொரிந்தியர் 11:28, இவள் முதலாளி இல்லாமல் எல்லா சபையில் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இது மாத்திரமில்லை, எனக்கு எல்லா சபை குறித்து இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் என்ன பண்ணுதான் நெருக்குன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நமக்கு சில பலவீனங்கள் பாடல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிடும். ஆனால் அவர் சொல்கிறார், நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன், சோர்ந்து போகலை. நிந்தைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் கூட நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். ஒரு நம்ம கர்த்தரை குறித்து நம்ம எப்போதும் மேன்மை பாராட்ட வேண்டும். 2 கொரிந்தியர் 11:30 சொல்கிறார், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் என் பலவீனத்தை அடுத்தவளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என்ன சொல்கிறார்? என் பலவீனத்தை அடுத்தவளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். யோவான் 1:15 சொல்கிறார், யோவான் 1:15 யோவான் அதை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். யோவான் ஸ்நானகன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன், அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு சொல்கிறான். யோவான் ஸ்நானகன் சொல்கிறாப்புல, இயேசு குறித்து சொல்கிறாப்புல, எனக்கு பின் வருகிறவர்
எனக்கு முன் இருந்தவர். எனக்கு பின்னாடி ஒருத்தவராக தெரியுமா? அவர் எனக்கு எப்பேற்படுறான்? எனக்கு முன் இருந்தவர். அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். யார் சொல்லாரு? யோவான் சொல்லார். இன்னொரு இடத்துல யோவான் சொல்லாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் சிறுகவும் அவர் பெருகவும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லப்படுது. அவர் பெருகணும், நான் என்ன பண்ண? சிறுகணும். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி மேன்மைப்படுத்த இருப்பாரு? அல்லேலூயா. நம்ம மேன்மைப்படுத்தணும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். அப்படி நாமத்தை நம்ம மேன்மைப்படுத்தும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கூட இருப்பார். நம்மளையும் அவர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் யோசுவா 3:7 தெளிவாக சொல்லப்படுது. படிங்க வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அங்கே சொல்லார், பிதா சொல்லார், நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். நான் அது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்? நான் உன்னை மேன்மைப்படுத்துன்னு சொல்கிறேன். படிங்க யோசுவா 3:7 படிங்க, எடுத்துங்க வாசிங்க. கர்த்தர் யோசுவா நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலருக்கும் அறியும்படிக்கு கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு அலைய சொல்லுவோமா? நான் என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன். நான் மோசை இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் திகையற? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அதான் பாட்டு போனேன். என்னென்ன? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டிக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே உன்னை மீட்டிக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஆனால் நம்ம கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கொடுக்குற. ஐயோ, நீங்கள் எந்தெந்த காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்களோ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா யோசுவா வந்து என்ன பண்ணுறது தெரியுமா? மோசே மரித்து போனதுனால இனிமேல் யார் என்னை வழி நடத்துவாங்க, இனிமேல் யார் என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே என்ன பண்ணுறாரு? ரொம்ப கஷ்டப்படுற. அப்போ தான் ஆண்டு சொல்கிறார், நீ பயப்படாதப்பா, நான் அவன் கூட இருக்கிறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு அலைய சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அந்த தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசு நம்மை மேன்மைப்படுத்தணும். யார் எதை சொல்லி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உங்களை அவிசுவாசமான வார்த்தையில் சொல்லுவாங்க, உங்களை பலவீனப்படுத்தும்போது சில வார்த்தையில் சொல்லுவாங்க, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பலவீனம் மாற்றுவார், என்னை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் சொல்லும்போது உங்களையும் அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவன் நம்மோடு கொடுக்குறார். அப்போ யோவான்ஸ்தானம் வந்து என்ன சொல்ல தெரியுமா? இயேசு குறித்து அவர் மேன்மைப்படுத்தினார். ஏன்னா அவர் தான் முன்னாடி வந்தார். அவர் தான் வந்து ஜனங்களை பார்த்து சொன்னீங்களா, மனம் திரும்புங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போகிறார். அவர் எப்பேற்பட்ட தெளிவாக சொல்லார் பாருங்க. யோவான் 1:27 சொல்லார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். யோவான் 3:7 சொல்லார், எனக்கு பின் வந்தும் என்னிலும் எப்பேற்பட்டவரா? மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. எப்படி தன்னை தாழ்த்தி எப்படி சொல்லார் பாருங்க. அவருடைய பாதரட்சின் வாரை அழுப்பது நான் பாத்திரன் அல்ல. அவரை குறித்து தான் இவர் சொல்றார். இயேசு பற்றி தான் சொல்றார், மேன்மைப்படுத்துகிறார். உள்ள இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவர் தெரிந்து கொண்டார், உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ நீங்கள்
அவரை மேன்மைப்படுத்தும். நீங்கள் அவரை மேன்மைப்படுத்த உங்கள் ஊரில் உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை பண்ணுவார், ஒரு உயர்த்துவார். அப்போஸ்தலர் அதான் பண்ணாங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் இந்த அப்போஸ்தலர் வந்து அவங்க கைகள் மூலியமாக அடையாளங்கள் அற்புதம் நடைபெற்றன. பேதுரு நடந்து போகும்போது அவன் நேரில்பட்டுனா ஆச்சு, அநேகர் சுகமான. அப்படியே அவன் மூலியமாக அற்புதம் நடந்தனால்தான் இங்கே வசனம் சொல்லுது, ஜனங்கள் மேன்மைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை பற்றி சொன்னார், இயேசு நாமத்தை பற்றி சொல்லி அநேகருக்கு ஜெபித்தார். ஆனால் ஜனங்கள் அவளை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், அவரை மேன்மைப்படுத்துங்க. அப்படி மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் மூலியமாக அற்புதம் செய்வார். நீங்கள் யார் தலைமையில் கை ஜெபிக்கும் போது, இல்லை நீங்கள் யாருக்காவது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்க உடம்புல வியாதியை மாற்றுவார், பிசாசின் கிரியில் வெளியே போகும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஜனங்கள் மத்தியில் உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். 2 Corinthians 10:15 சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். 1 Corinthians 1:30 சொல்றாரு, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படி சொல்லப்படும். இப்போ கர்த்தர் குறித்தே நாம் எப்போதும் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்க சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேக மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நான் இதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறேன். அப்பா எப்படி இருந்தார், எங்கள் மகன் எப்படி இருந்தாப்புல, அதெல்லாம் என்ன சாட்சி சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறார் பாருங்க, உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. உபத்திரங்களோடு நம்ம என்ன பண்ணுவோம்? மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே நிலை பெற்று கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையினாலே, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டும். ஏன்னா அவர் நம்பிக்கை தான், பவுல் வந்து அவர் மேலே தான் நம்பிக்கையாகவே இருந்தார். அல்லேலூயா. வேதத்தில் படிக்கும்போது அநேக பாடுகள் மத்தியில் கூட அவங்க சொல்கிறார், அவங்க சிலுவையிலே மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மேலே தான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார். அப்போ அந்த நம்பிக்கை நம்ம எப்போதும் நம்மகிட்ட இருக்கும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மள இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது அவர் தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்லும் போதெல்லாம் 2 Corinthians சொல்கிறாருங்க. 2 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனத்தை சொல்கிறாருங்க, எப்படி நம்பிக்கை வச்சு நாங்கள் சொல்கிறாரு பாருங்க. 2 Corinthians 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வருவோம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது அவர் மேலே தான் அவங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவரை தான் அவங்க மேன்மை பாராட்டினாங்க. அவர் தான் வந்து ஒருவேளை அங்கே தெளிவாக சொல்கிறாங்க, அந்த சிலுவையில் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருந்தாங்க. அவர் எங்களுக்கு அற்புதம் சார், எங்களை காப்பாற்றுவார். அப்போ அந்த நம்பிக்கை அவங்க இயேசு கிறிஸ்துவை வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறாரு, நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ பாருங்கள், உபத்திரம் வருது, உபத்திரம் பொறுமை பரீட்சை இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை வந்து நம்மளை புடம்பிடுவார்.
பரீட்சையாக வைக்கிறாங்க, நீங்கள் பாஸ் பண்ணணும். எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்றிருக்கிற பாஸ் பண்ணணும். அதில் நீங்கள் பாஸ் ஆகும். அதே போல் நமக்கு வருகிற உபத்திரங்கள் நம்ம பாஸ் ஆகும். அல்லேலூயா. நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவர் திட்டக்கூடாது. அந்த நம்பிக்கையாக இருக்கும். எவ்வளோ பாடல் உபத்திரம் வந்தால் நம்ம என்ன பண்ண நம்பிக்கையாக இருக்கும், பொறுமை இருக்கும். அப்போது உங்களை வந்து சில நேரம் அந்த உபத்திரம் வரும்போது அந்த வேதவாசம் சொல்லுது, பொண்ணை புடமிடுவது போல் நம்ம புடமிடுவோம். அப்போ தான் நம்ம சுத்த பொண்ணாக மாற முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம அனைவரும் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே மேன்மை பாராட்ட வேண்டும். வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்ம அனைவருமே அவருமே நம்ம எப்போதும் என்ன பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிங்க. புறஜாதியரை உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று 14 என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். ஒரு அலைய சொல்லுவோமா? அதான் சொல்கிறாரு, என்னன்னா புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். அப்போ புறஜாதிற்குள்ளே நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனால என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று. அவர்கள் சிலர் ரட்சிக்கப்படணும். அவங்க மனம் திரும்பணும், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அவர் தான் உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்து 3 உயிரோடு எழுந்தார்னு சொல்லிட்டு அவங்க ரட்சிக்க வேண்டும் என்று தான் என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அதனால தான் என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம இன்றைக்கு அந்த பவுல் வந்து எப்படிலாம் அவர் வாழ்ந்தார், எப்படிலாம் ஊழியம் செஞ்சார், எப்படிலாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தினார், அதை நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டு சமூகத்தில் கர்த்தரையே நம்ம மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்திருப்போம். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்படுகிறோம். அப்பா, கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களை கேட்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவர், எங்களுக்கு எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நாங்கள் உண்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டோம் ராஜா. அந்த பவுல் வந்து நான் பலவீனுக்கு அடுத்த வேலை குறித்தே நான் மேன்மை பாராட்டுன்னு சொல்கிறப்ப ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை அந்த நான் இப்போது பலம் உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்கிறப்படாது உங்களுடைய தேவ பிள்ளைகள் யாரும் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அப்படி நீங்கள் பலம் உள்ளவராக நீங்கள் மாற்றுங்கப்பா. யாரும் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ இந்த துக்கங்களை நீங்கள் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா. அநேகர் கணவர் குறித்து அழுது கொண்டிருக்கிறாங்க, அநேகர் மனைவி குறித்து அழுது கொண்டிருக்கிறாங்க, அநேகர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா, அநேகர் கடன் பிரச்சனை கொடுத்து அழுது கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, எவ்வளோ பாடல் உபத்திரம் வந்தார், ஆனால் அந்த உபத்திரத்தை மத்தியில் ராஜா உண்மை குறித்து எங்கள் ஜனங்கள் மேன்மை பாராட்ட நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா. நீர் இரக்கமுள்ள ஒரு தேவனாப்பா. ஆண்டவரே, இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு மீது நீர் மனம் இறங்கும் தகப்பனே. துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் ஆறுதல் படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, யோசுவை பார்த்து சொன்னீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்பன்னு சொன்னீங்க ராஜா. நீ என்னை மேன்மைப்படுத்து, நான் உன்னை மேன்மைப்படுத்துன்னு சொன்னீங்க ராஜா. ஆம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஐயோ, என் கூட இருந்தவர் என்னை விட்டு பிரிந்து போயிட்டார், என் கணவர் இறந்து போயிட்டார், என் மனைவி இறந்து போயிட்டாங்க, பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, இனிமேல் யார் எனக்கு இருக்கிறன்னு சொல்லி நினைத்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, நீ இரக்கம் உள்ள ஒரு தேவனாப்பா. இந்த சபையில் யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்படைக்கிற சாமி, வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருமே சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. சிலுவையிலே மரித்து 3 உயிரோடு எழுந்த இயேசுவுடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. உங்களுடைய அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா, சங்கீதம் 120 வசனத்தை அனுப்பி நீங்கள் குணமாக்கணுங்கிறாய். இப்போது ஒவ்வொரு மீதும் சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. கேன்சர் வியாதி விலகட்டும் ராஜா, ஆஸ்மா வியாதி விலகட்டும் ராஜா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா ஸ்தோத்திரம். சர்ம வியாதிகள் விலகட்டும், கை கால் வலி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தூங்க விடாமல் அலைக்கிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காட்டிடுறேன். ஒவ்வொரு சரீரத்தை வெளியில் போசாத்து. அப்பா, நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடனை வாங்காருப்பேன்னு சொன்னீங்க ராஜா. யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்களை கடன் அடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா.
சங்கீதம் 128:2 பிரகாரம் அவனுக்கு கைடு செய்கிற வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. சம்பாதித்து பணம் நிலையாக நிற்க கிருபை செய்யுங்க ராஜா. சங்கீதம் 1:3 பிரகாரம் இந்த வருஷத்தில் நம்முடைய தேவனுடைய காரியத்தெல்லாம் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க அப்போ, வாய்க்க பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள விரும்புகிற பரிசுத்தை கொடுங்க அப்பா. யாரெல்லாம் பரிசுத்தாவியை நினைத்து கொண்டிருக்கோ இப்போது பரிசுத்தை நீங்கள் கொடுங்க அப்பா. அப்போ பவுல் வந்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சில மேலே கையை ஜெபிக்கும் போது எல்லாருமே பரிசுத்த நிறைய எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க ராஜா. இப்போது ராஜா உம்முடைய வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. அப்போ எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசட்டும், தீர்க்கதரிசி சொல்லட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கி கொண்டிருப்பது நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வருஷத்தில் திருமணம் நடக்காது, இப்படி திருமணத்தை நடத்தி கொடுங்க. பிள்ளைங்க குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கட்டிடுங்க ராஜா. பிரசவத்தை காத்து கொண்ட பிள்ளைங்க நல்ல சுகப்பிரசத்து கொடுங்க ராஜா. அப்படி நீங்கள் கொடுக்க போகிறது உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருடைய கண்ணீரை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க ராஜா. படிக்கிற பிள்ளைங்களுக்காக அந்த நேரத்தில் வேண்டுகிறோம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவும் கொடுங்க ராஜா. 10th +2 படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா அதிக மார்க் எடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. வாலிப பிள்ளைங்க அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இரத்த கோட்டையில் மூடி மாறிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே.